பார்த்தா எக்ஸ் வந்து உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கா. ஸோ ஆப்போசிட்லேயே வந்து ஹீரோயினா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹனா வந்து காஃபி எடுத்துட்டு வந்து குடிக்கிறா. ஸோ அந்த எக்ஸும் வந்து வாங்கி குடிக்கிறா. 2 பேரும் ஆப்போசிட்ல உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவளையே பார்த்தா வந்து ஜீஹுன் வரான். வந்து ஏய் ஏன் என்கிட்ட சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி, அப்படி சொல்லியிருந்தா நான் உன்னை பிக்கப் பண்ண வந்திருப்பேன்ல அப்படின்னு கேட்குறான். ஓ அப்ப சொல்லியிருந்தா பிக்கப் பண்ண வந்திருப்பியா அப்படின்னு கேட்குறா. ஆமா கண்டிப்பா வந்திருப்பேன் அப்படின்னு சொல்றான். ஸோ இவங்களும் பாக்குறாங்க 2 பேரும். உடனே அவ வந்து இந்தா உனக்கான கிஃப்ட், ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட் எடுத்து கொடுக்குறா. பார்த்தா ஹன்சோஜுன் வரான் உள்ள. வந்து இவ எதுக்கு இங்க வந்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரான். நீ எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேபிள் மேல இருக்கிற தண்ணி எடுத்து ஊத்திக்கிட்டு அப்படியே வெளில போயிடுறான். ஸோ ஹீரோ உள்ள வராரு. உள்ள வந்து அவ எக்ஸுகிட்ட கேட்குறாரு சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி. அவ வந்து இல்லை நான் இன்னும் சாப்பிடல அப்படின்னு சொல்றா. சரி ஓகே ஏன் இவ்வளோ தூரம் வந்த அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. உடனே ஹனா வந்து வா போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட்டு போயிடுறா வெளில. ஸோ பார்த்தா ஹீரோயின் அப்படியே நின்று பார்க்குறாங்க திரும்பி. ஸோ ஹீரோ வந்து அப்படியே சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஸோ பார்த்தா வந்து எல்லாம் ட்ரிப்புக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. எக்ஸும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறான் அந்த ஒரு நாளைக்கு மட்டும். ஸோ ஹனாவும் ஹீரோயினும் பார்க்குறாங்க. ஸோ ஹனா வந்து பாய் காட்டுறா. டக்குன்னு ஹனா வந்து ஹீரோயின் பார்த்து எதுக்கு இவ திரும்ப வந்தா, இவங்க கூட ஜாயின் பண்ணி எதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் ட்ரிப் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. எதுக்கு அதெல்லாம் என்கிட்ட கேட்குற அப்படின்னு சொல்றாங்க. உடனே இல்லை ஒரு வேளை வந்து திருப்பியும் வந்து லவ் பண்ணலாம் அப்படின்னு வந்திருப்பாளோ ஹீரோவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஹீரோயின். ஆனா மூஞ்சே ஒரு மாதிரி மாறிடுது அவங்களுக்கு. ஒரு மாதிரி சோகமா ஃபீல் பண்றாங்க. ஸோ எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. பார்த்தா ஹன்சோஜன் மட்டும் பின்னாடி வந்துட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு சுத்தமாவே பிடிக்கல இவ வந்தது. ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருக்காங்க. பார்த்தா அவளுக்கு ஒரு மாதிரி மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. ஸோ அதனால அப்படியே நின்னுடுறா. ஹீரோ வந்து ஓகேவா ரொம்ப மூச்சு வாங்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றா. டக்குன்னு வந்து ஹீரோ கையை நீட்டுறாரு. பட் அவ வந்து அப்படியே பார்த்துட்டு அந்த கையை பிடிக்காமலே அவன் இன்னும் குழந்த மாதிரி தான் நடந்துக்கிறான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹன்சோஜனை பார்த்து கேட்குறா. ஹன்சோஜன் வந்து சும்மா செல்ஃபி எடுக்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கான். ஸோ உடனே ஹீரோ பார்த்துட்டு ஆமாம் ஆமாம் இன்னும் அப்படிதான் இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாரு அவளை. பார்த்தா இவன் வந்து அப்படியே திரும்புறான். சரியான லூசர், இன்னும் மறக்காம அப்படியே மனசுல வச்சுட்டு இருக்கான் பாரு இவளை அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டா வரான். எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து கேட்குறாரு இந்த மாதிரி ஜீஹுன் பர்த்டேக்காக தான் வந்தியா அப்படின்னு சொல்லி. அவளும் வந்து ஆமா ஜீஹுன் பர்த்டேக்காக தான் வந்தேன். ஆனா அவங்க எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுச்சு. நம்ம சின்ன வயசுல எவ்வளோ ஒன்னா இருப்போம். ஸோ எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. அதான் உங்களை பார்க்கணும்னு நினச்சி வந்தேன். இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றா. ஸோ உடனே ஹீரோ இதை பார்த்துட்டு அப்போ சந்தோஷமா இருக்குன்னா அவ நம்ம கூட திருப்பியும் பேட்சப் பண்ணணும்னு நினைக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறாரு. பார்த்தா நைட் ஆயிடுது. எல்லாரும் வந்து ஹோட்டலுக்கே போயிடுறாங்க. ஸோ பார்த்தா ஹன்சோஜன் மட்டும் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கான். அங்க அப்படியே போய் பக்கத்துல உட்கார்றா ஹீரோவோட எக்ஸு. ஹன்சோஜன் ஒரு மாதிரி வேண்டா விருப்பா பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோயின் வந்து பின்னாடி ஃபோன் பேசிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே வந்து ஹன்சோஜன் பேச ஆரம்பிக்கிறான். எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேட்குறான். ஸோ இவளும் பார்த்துட்டு ஏன் வரக்கூடாதா, நான் உன் ஃப்ரெண்டு தானே, உங்க எல்லாரையும் பார்க்க வரக்கூடாதா, இதோ பாரு எதுக்கு தேவையில்லாம எங்களை பார்க்க வர, ஏன் ஏன் வந்த, அவனை கஷ்டப்படுத்தணும்னா எதுக்கு நீ பிரேக்கப் பண்ணன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றான். ஸோ ஹீரோயின் அப்படியே கேட்டுட்டு ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா ஹீரோக்கே தெரியாது எதுக்கு வந்து இவ பிரேக்கப் பண்ணா அப்படின்னு சொல்லி. அது தெரியாம தான் ஹீரோ வந்து ரொம்ப டிப்ரெஷனுக்கே போயிருப்பாரு. ஸோ அது கேட்ட உடனே ஹீரோயின் வந்து ரொம்ப ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்றாங்க. பார்த்தா நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. ஹீரோ நடந்து வர்றாரு. எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க சாப்பிட்றதுக்காக. உடனே ஹனா எழுந்துச்சு இங்க உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் பக்கத்துல உட்கார வச்சிடறா. ஸோ ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு வந்து வைக்கிறா. ஸோ உடனே அந்த எக்ஸ் பார்த்துட்டு என்ன இதுல குக்கும்பரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே ஜீஹுன் வந்து எனக்கு எப்படி குக்கும்பர் பிடிக்காதோ அவங்களுக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்றான். ஸோ உடனே அந்த எக்ஸ் வந்து உனக்கு ஏத்த பொண்ணுடா, மேட் ஃபார் ஈச் அதர்டா நீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்றா. ஸோ ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. டக்குன்னு அப்படியே வந்து நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்றத காட்டுறாங்க. ஸோ ஹன்சோஜன் வந்து அப்படியே அவளை பார்த்து எனக்கு தெரியும் நீ ஹீரோவை எதுக்கு பிரேக்கப் பண்ணனா, இன்னொருத்தனை லவ் பண்ண தானே, அன்னைக்கு அவனை பிரேக்கப் பண்றேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே போய் அவன் கூட குடிச்சிருக்க அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். டக்குன்னு அவ எழுந்துச்சு இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல,
நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்றா. ஸோ அப்படியே செம்ம காண்ட்ல, எனக்கு தெரியும் எப்படி இவ்வளோ ஃபாஸ்டா சேஞ்ச் ஆன, இது பாரு நான் சொல்றேன் அது ஜஸ்ட் அ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்றா. பட் அன்சோஜன் நம்புற மாதிரி இல்ல, எனக்கு தெரியும் நீ வேற யாரையோ லவ் பண்ற, அதனாலதான் வந்து ஹீரோவை கழட்டி விட்ட அப்படின்னு சொல்றான். இதோ பாரு நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. அண்ட் உண்மையா சொல்ல போனோம்னா நான் அவனை லவ் பண்ணவே இல்லை, ஒரு வாட்டி கூட நான் அவனை லவ் பண்ணவே இல்லை, என் மனசு ஒரு வாட்டி கூட அவனுக்காக துடிச்சதே கிடையாது அப்படின்னு சொல்றா. ஸோ ஹீரோயின் இதை கேட்டுட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க. ஸோ அன்சோஜனுக்கு செம்ம காண்டாயிடுது. அப்புறம் ஏன் ஃபர்ஸ்டே சொல்ல வேண்டியது தானே, அவன் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போதே சொல்ல வேண்டியது தானே, எதுக்கு அப்போ வாயை மூடிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்ல அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இவ. ஸோ ஹீரோயின் அப்படியே நினைச்சு பாக்குறாங்க அதை. ஸோ உடனே ஹனா வந்து ஓகே நம்ம ஏதாவது கேம் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டை மாதிரி இருக்கு. ஸோ அதில் வந்து எதாவது எழுதி வச்சிருக்காங்க. ஸோ அது பேர் கொக்கோவான், அது சரியா தெரியல எனக்கு. ஸோ அந்த கேமை வந்து அடுக்கி வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹனா தான் எடுத்துட்டு படிக்கிறா அதில் இருக்கிறத. ஸோ என்ன வந்திருக்கு அப்படின்னா வந்து உங்கள் குரூப்லேயே வந்து யார் அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ உடனே ஹனா வந்து கொஞ்சம் லைட்டாக யோசிச்சுட்டு நான் வந்து ஜீஹோனை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ தலைவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, அப்படியே குடிக்கிற ஜூஸ்லாம் வாய் வழியாக வெளியே வருது. ஸோ செகண்டாக வந்து ஹீரோவோட எக்ஸ் எடுத்து படிக்கிறா. இது மாதிரி கரண்ட்டாக உங்களுக்கு யார் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, அவங்கள வந்து 5 வேர்ட்ஸில் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ உடனே அதை பார்த்துட்டு ஆமாம் எனக்கு கரண்ட்டாக ஒருத்தவங்க மேலே வந்து லவ் இருக்குது, அண்ட் அவங்கள டிஸ்கிரைப் பண்ணணும்னா என் ஹார்ட் வந்து அவருக்காக துடிக்கும், அவரு ரொம்பவே அழகா இருப்பாரு, அண்ட் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஹீரோயினுக்கு தெரிஞ்சிடுது அது ஹீரோ கிடையாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா நேற்றே வந்து சொல்லிட்டேன் அந்த மாதிரி ஹீரோக்காக வந்து என் ஹார்ட் ஒரு நாள் கூட துடிச்சது இல்லை அப்படின்னு சொல்லி. ஒரு மாதிரி சோகமா பார்த்துட்டு இருக்காங்க ஹீரோயின். அப்படியே இங்க அன்சோஜன் புரண்டு படுத்துட்டு இருக்கான், அவனுக்கு சுத்தமா தூக்கமே வரல. ஸோ அப்படியே நினைச்சு பாக்குறான். ஸோ ஹீரோ வந்து பிரேக்கப் ஆகி மட்டையே இருக்கும் போது அவனுக்கு யாரும் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி பையன் கூட வந்து ஹீரோவோட எக்ஸ் இருக்கா, என்ன ஏதாவது பிரேக்கப் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட மாதிரி பிக்சர் சென்ட் பண்ணியிருக்கான். ஸோ அன்சோஜனம் பார்த்துட்டு அப்படியா சரி ஓகே அதை யார்கிட்டயே சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிட்டான். ஸோ அப்படிதான் இவனுக்கு தெரியும் ஒரு பையனை வந்து லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படியே வந்து அன்சோஜன் இதெல்லாம் மறைச்சிட்டு அப்படியே யோசிச்சு பார்க்குறான் அது எல்லாத்தையும். இன்னமும் அந்த விளையாட்டு முடியல. ஸோ ஹீரோயினோட டேர்னு. ஸோ அதனால ஹீரோயின் ஒன்று எடுத்து அதை பார்த்துட்டு அப்படியே டக்குன்னு ஹீரோவை பார்க்குறாங்க. இந்த மாதிரி உன் நம்பர் எனக்கு வேணும், உன் நம்பர் தருவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஹீரோவும் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு ஹீரோயினை, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்குறாங்க, என்ன புசுக்கு நம்பரை கேட்டா அப்படின்னு சொல்லி. ஸோ உடனே வந்து அதை காட்டுறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட நம்பர் கேளுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறதுல. ஸோ எல்லாரும் பார்த்துட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோ ஷாக்ல பார்த்துட்டு இருக்காரு. எக்ஸுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது ஹீரோயின் கேட்ட உடனே, இந்த மாதிரி நம்ம டச்லேயே இருக்கலாம், உன் நம்பர் எனக்கு தருவல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க ஹீரோவை பார்த்து. ஆகுது. அவ எக்ஸ் வந்து அங்க இருந்து கிளம்பிடுறா. உடனே ஹீரோ வந்து கால் பண்றாரு, எங்க போயிட்டு இருக்க, கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும், கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸு கொடுத்த கிஃப்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. இதை வந்து ஹன்சோஜன் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ உடனே அவர் கிளம்பும் போது டேய் நில்றா எங்கடா போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ ஹீரோவும் அப்படியே லைட்டா திரும்பி பார்த்துட்டு அப்படியே அங்கிருந்து போயிடுறாரு. இவன் திருந்தவே மாட்டான், என்ன இருந்தாலும் திருந்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்ட்ல சொல்லிட்டு இருக்கான் அன்சோஜுன்னு. ஸோ ஹீரோவும் வந்து ஓடி போய் அந்த ஷாப் முன்னாடி நிக்கிறாரு. ஸோ உள்ளதான் எக்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்கா. ஸோ டோர் ஓப்பன் பண்ணி உள்ள போய் ஆப்போசிட்ல உட்கார்றாரு. உனக்கு தெரியும்ல எதுக்கு நான் இங்க வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே எக்ஸும் பார்த்துட்டு எனக்கு தெரியும், எதுக்கு நான் உன்னை பிரேக்கப் பண்ணேன் அந்த ரீசன் உனக்கு தெரியணும் அதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆமா, எதுக்காக என்னை பிரேக்கப் பண்ண கொஞ்சம் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அவன் எக்ஸும் பார்த்துட்டு இல்ல அது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல,
ஸ்கூல்ல நீ கூட எனக்கு சாக்லேட் எடுத்துட்டு வந்து கொடுத்த. அப்போ ஜீஹுன் அன்சோஜன் எப்பவுமே ஒன்னாவே சுத்திட்டு இருப்பானுங்க, நம்ம கூடயே இருப்பானுங்க, நம்ம எல்லாம் ஒன்னா ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். அப்போ நீ எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணும் போது இல்ல நான் உன்னை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டேன்னா நீங்க எல்லாரும் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவீங்கன்னு நினைச்சேன். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் உடஞ்சிருமோன்னு நினைச்சேன். நம்ம எல்லாரும் பிரிஞ்சிருவோமோ. நான் உங்க யாரையும் லூஸ் பண்ண விரும்பல. அதனாலதான் நீ எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணும் போது கூட நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனா நான் உன்னை லவ் பண்ணணும்னு தான் நினைச்சேன். நீ எப்படி என்ன லவ் பண்ணியோ அந்த மாதிரி தான் லவ் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா என்னால முடியல. நம்ம 100th டே ஆனிவர்சரி அப்ப கூட உன்னை என்னால லவ் பண்ண முடியல. ஏன்னா நான் இன்னொருத்தவங்கள லவ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றா. சோ அப்படியே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறாரு ஒரு சோகமா. அது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. பார்த்தா இவங்க 2 பேரும் ஒரு பிரிட்ஜு கீழே நின்னுட்டு இருக்காங்க. ஹன்சோஜனும் ஜீஹுனும் வராங்க. அதை பார்த்துட்டு இவங்க எங்க இங்க வராங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. உடனே ஹன்சோஜன் நாங்களே சிங்கிள்ஸ் கெஃபேல உட்காந்துட்டு ஃப்ரீ வைஃபை யூஸ் பண்ணிட்டு வரோம், சரிந்தா உன்னோட ஆனிவர்சரி கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். ஸோ அந்த கவரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுல பூனை போட்ட ஜட்டி 2 இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு ஹீரோ டீ இதெல்லாம் நாங்க பூனை மாட்டோம்டா அப்படின்னு சொல்றான். உடனே ஹன்சோஜன் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் பூனை, நான் அதனாலதான் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றான். உடனே ஹெக்ஸ் அப்படியே ஹன்சோஜனையே பார்த்துட்டு இருக்கா. கட் பண்ணா இங்க ஹனா ஆமா அந்த எக்ஸ் இருக்கால அவ எப்படி ஸ்கூல்ல எப்படி இருந்தா, நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸா தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஆமா நாங்க ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம். அவ எப்பவுமே எப்படி சொல்றது ஒரு பெஸ்ட் விஷயத்த தான் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஹன்சோஜனிங்க. ஸோ உடனே ஜீஹுனா ஆமா ஆமா அவ எப்பவுமே பெஸ்ட் விஷயத்த தான் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அப்படியே ஹன்சோஜன் நினைச்சு பாக்குறான். ஸோ ஸ்பெஷல் கிளாஸ்னால எல்லாரும் ஸ்கூல்ல இருக்காங்க. அப்போ ஹீரோ ஒரு கொடை எடுத்துட்டு எக்ஸு கிட்ட கொடுக்குறாரு. இந்த மாதிரி வெளியே மழை பெய்யற மாதிரி இருக்கு, ஸோ அதனால கொடை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி. இல்ல வேண்டாம் எங்க அப்பாவை நான் கூப்பிடுறேன், அவர் வருவாரு அப்படின்னு சொல்றா. உடனே ஹன்சோஜன் இதை பார்த்துட்டு ஏன் உங்க அப்பாவை கூப்பிடுற, மழை பெய்யுதுன்னு அப்பாவை கூப்பிடுவியா, இன்னும் பச்சை புள்ளியா நீ அப்படின்னு சொல்லி கேக்குறான். உனக்கு என்ன ஹன்சோஜன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. ஸோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு ஹீரோவும். வெளில போய் நின்றுட்டு இருக்கா. பார்த்தா அவங்க அப்பா வரவே இல்லை, செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்கு. பின்னாடி ஹன்சோஜன் வரான். என்ன இங்கே நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இல்ல எங்க அப்பா வர்றதுக்கு லேட் ஆகுமா அப்படின்னு சொல்றா. ஸோ செம்மையா குளிருது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கா. உடனே ஹன்சோஜன் அவனோட கோட்டை கழட்டி அவளுக்கு போட்டு விடுறான். ஸோ பார்த்தா பக்கத்துல ஏதோ பூனை போகுது, அதனால இவ பயந்துடுறா. பயந்து அப்படியே ஹன்சோஜனை ஹக் பண்ணிடுறா. ஸோ உடனே ஹன்சோஜன் பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது ஜஸ்ட் பூனை, அதுக்கெல்லாமா பயப்படுவேன் அப்படின்னு கேட்குறான். இல்லை எனக்கு பயம் அப்படின்னு சொல்றா. இதுக்கெல்லாமா பயப்படுவாங்க, இன்னும் நீ பச்சை புள்ளையாதான் இருக்கிற அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்கான். சரி எங்க அப்பா வந்துட்டாரு, நான் கிளம்புறேன், இருந்தா கோட்டை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறான். பட் ஹன்சோஜன் இல்ல வேண்டாம் நீயே போட்டுக்கோ, இப்படி அப்படியே மழையில செம்ம ஃப்ரெஷ் காத்து வருது, நான் அப்படியே நிக்கிறேன், எனக்கு கோட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். அப்படியே எக்ஸ் ஃபிளாஷ்பேக்கை முடிக்கிறா. இந்த மாதிரி எனக்கு அப்போத்துல இருந்தே ஹன்சோஜனை தான் பிடிச்சிருந்துச்சு, எனக்கு ஹன்சோஜனை தான் பிடிக்கும், அவனை தான் நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றா ஹீரோ கிட்ட. ஹீரோக்கு செம்ம காண்டாயிடுது. ஏன் இதை முதல்ல சொல்லியிருக்க வேண்டியது தானே, நான் உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ப்ரப்போஸ் பண்ணும் போதே இதை சொல்லியிருக்க வேண்டியது தானே, நான் பாட்டுட்டு நார்மலா போயிருப்பேன்ல. என்னை லவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரேக்கப் பண்ணிட்டு போனேன். நான் 3 மாசம் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா நீ இல்லாம, எத்தனை வாட்டி அழுதுருக்கேன் தெரியுமா நீ இல்லாம. அதெல்லாம் நீ நினைச்சு கூட பாக்கல. இல்ல என்னாலதான் ஏதாவது ப்ராப்ளமா, நான் ஏதாச்சும் தப்பு பண்ணதால தான் நீ என்ன பிரேக்கப் பண்ணிட்டியோ, நான் கரெக்டான பர்சன் உனக்கு இல்லையோ அப்படின்லாம் எவ்வளவு ஃபீல் பண்ணிருக்கேன் தெரியுமா. ஆனா இப்போதான் தெரியுது அதனால நீ பிரேக்கப் பண்ணல, அவனை லவ் பண்றதுக்காக தானே நீ என்ன பிரேக்கப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. சோ அவளும் அப்படியே பாக்குறா. இல்ல எனக்கு வேற ஆப்ஷன் கிடைக்கல, லவ் பண்ணலன்னு சொல்லிட்டா நீங்க எல்லாரும் என்ன பிரிஞ்சு போயிருவீங்க, அதனாலதான். ஓ அப்போ நான் இங்க உடஞ்சு போயிருக்கேனே அதுவும் கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. சோ அப்படியே ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கா இவ. பார்த்தா ஹீரோ பஸ்ல வந்துட்டு இருக்காரு. அப்போ வாய்ஸ் ஓவர்லயே சில விஷயங்கள்ல உங்க மேல சுத்தமா தப்பு இருக்காது, ஆனா நீங்களே உங்க மனசுக்குள்ள சொல்லிருப்பீங்க என் மேலதான் தப்பு இருக்கு, என் மேலதான் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஒரு நாள் உங்க மேல தப்பு இல்லைன்னு தெரிய வரும் போதுதான் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஆனா ஒரு வலியவும் கொடுக்கும், இவ்வளவு நாள் நம்ம தப்பா நினைச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லி வாய்ஸ் ஓவர்ல சொல்லிக்கிட்டே வராது. ஸோ கெஸ்ட் ஹவுஸ் கிட்ட வந்துடுறாரு. ஸோ ஹீரோவும் ஹீரோயினா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல நம்ம லைஃப்ல. ஸோ நம்ம 2 பேருமே நிறைய விஷயத்த தூக்கி போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கல் எடுத்து இனிமேட்ல இருந்து நான் என் பாஸ்ட நினைச்சே பார்க்க மாட்டேன்
அப்படின்னு சொல்லிட்டு கல்லை தூக்கி போடுறாரு. ஸோ ஹீரோயினும் வந்து கல் எடுத்து ஆமா அந்த அறிவு கிட்டவனை நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கல்லை தூக்கி போடுறாங்க. ஸோ 2 பேருமே வந்து பேசிக்கிறாங்க, இந்த மாதிரி லைஃப்ல நிறைய விஷயங்கள் நடக்கும், பட் இருந்தாலும் வந்து நம்ம மூவ் ஆன் ஆகி போயிட்டே இருக்கணும், அதுதானே லைஃப் அப்படின்னு சொல்லி. ஸோ பார்த்தா ஜீஹோனா அனாவும் வந்து பெட்ஷீட்டை மடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அன்சர்ஜன் பார்த்துட்டு என்ன இதுங்க புதுசாக கல்யாணம் ஆன மாதிரி பண்ணிட்டுருக்குதுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். நல்லா ஃபோர்ஸா உதறு அப்படின்னு சொல்றா ஹனா. உடனே ஜீஹோனா வந்து இப்போ காட்டுறேன் பாரு என் ஃபோர்ஸை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸா உதற அப்படியே ஹனா வந்து ஜீஹுன் மேலே வந்து விழுந்துடுறா. அப்படியே ஆனாவும் ஜீஹுனும் ஸ்டாச்சு ஆயிடுறாங்க. ஸோ இதை வந்து அன்சர்ஜன் பார்த்துட்டு லைட்டாக சிரிக்கிறான். பார்த்தா பின்னாடி ஹீரோவும் ஹீரோயினா வந்து என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கொஞ்சம் ஃபோர்ஸா பண்ண சொன்னா இப்படியாடா பிடிச்சி இழுப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நீ தானே பிடிச்சி இழுக்க சொன்ன அப்படின்னு சொல்லி ஜீஹுன் சொல்றான். நான் நீ அமைச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறா. ஸோ ஹீரோ வந்து அப்படியே ஹன்சர்ஜனையே பார்த்துட்டு இருக்காரு கிட்ட வந்து. ஹன்சர்ஜன் பார்த்துட்டு என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே ஹீரோ வந்து அப்படியே மைண்ட் வாய்ஸ்ல நினைச்சு பாக்குறாரு, நான் லவ் பண்ணா உன்னை லவ் பண்றாளாம் அப்படின்னு சொல்லி. ஸோ பார்த்தா அன்சர்ஜன் பார்த்துட்டு தான் இருக்கான். என்ன ஆச்சு உனக்கு, ஏன்டா என்ன இப்படி பாக்குறேன், நான் பொண்ணு கிடையாதுடா பையன் அப்படின்னு சொல்றான். ஸோ இருந்தாலும் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. உடனே ஹீரோயினை பார்த்து என்ன ஆச்சு இவனுக்கு இப்படி பாக்குறான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ ஹீரோயின் அப்படியே சிரிச்சுக்கிட்டே உள்ள போயிடுறாங்க. உடனே ஜீஹனை கூப்பிட்டு டே என்னடா ஆச்சு, மரகரம் கழண்டுச்சாடா இவனுக்கு இப்படி பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே ஹனா வந்து நான் சமைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. உடனே ஜீஹன் வந்து உங்ககிட்ட நான் பேசணும்டா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறான். ஜீஹன் வந்து அது எப்படி உங்க 2 பேருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே ஹீரோ வந்து டேய் அது எல்லாருக்கும் தெரியும்டா, நீ ஹனாவை லவ் பண்றேன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்றான். அது எப்படி எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜீஹன் குழம்பிட்டு இருக்கான். உடனே அன்சர்ஜன் வந்து ஏன்னா நீ ஒரு கூமட்டு குக்கர் அதனாலதான் உனக்கு தெரியல, அப்போ ஹனாக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அது எப்படி ஹனாக்கு தெரியும், நீ சொன்னாதான் தெரியும், பாரு நீயா ஸ்ட்ரெயிட்டா போய் ப்ரப்போஸ் பண்ண அவளுக்கு, அப்பதான் வந்து அவளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். சரி ஓகே அப்பனா வந்து நீ ஹனாவை பிஸியாவே வச்சுக்கோ, நாங்க அங்க போய் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறான் ஜீஹுன்னு. ஸோ பார்த்தா ஹீரோ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை காஃபி போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா ஆனா. ஸோ உடனே வந்து சரி எல்லாரையும் போய் கூட்டு வா காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இல்லை 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 வேண்டாம் வேண்டாம், ஆக்சுவலி இவங்ககிட்ட நான் அதை கேட்க வந்தேன், ஆமா ஹீரோயினுக்கு வந்து என்ன நாவல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான் ஹீரோயினை பத்தியே. உடனே ஹனா வந்து என்ன நீ சரியில்லையே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி லுக்கு விடுறா. ஹீரோ பயப்படுறாரு ஐயோ அப்படின்னு சொல்லி. உடனே ஹனா வந்து சரி காஃபி குடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இல்லை இல்லை என்ன மாதிரி ஸ்மார்ட்டான பையங்கள்லாம் காஃபி குடிக்க மாட்டாங்க, அப்போ வேற என்ன குடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா ஹனா. எனக்கெல்லாம் வந்து மில்க் தான்ப்பா. ஓ பால் பையனா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இங்க சமாளிச்சிட்டு இருக்காரு. பார்த்தா ஹனா வந்து குடுகுடுன்னு ஓடி வரா. ஐயோ என்னாச்சு யாருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க தான் பிளான் பண்ணியிருக்காங்க. அங்க ஒரு போர்டு போட்டிருக்கு இந்த மாதிரி இங்க இருந்து நடந்துவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஹனாவும் அதை ஃபாலோ பண்ணி நடந்து போறா. பார்த்தா லைட்ஸா இருக்கு ஹார்ட் ஷேப்ல. ஸோ அங்க போய் நிக்கிறா. அங்க பார்த்தா ஜீஹுன் வந்து ரெமோ படத்துல சிவகார்த்திகேயன் நடந்து வர மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கான். ஸோ அப்படியே முன்னாடி வந்து நிக்கிறான். ஸோ ஹனா அப்படியே வாயை பொழுது பார்த்துட்டு இருக்கா. இந்த மாதிரி உன்னை நான் பார்க்கும் போதெல்லாம் என் ஹார்ட் வேகமா துடிக்குது, நார்மலா விட ரொம்ப அதிகமா துடிக்குது, அண்ட் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. நீ எப்பெல்லாம் அந்த அன்சோஜனை வந்து அழகா இருக்க பாடி நல்லா இருக்குன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு அப்படியே செம்ம காண்டாகுது, செம்மையா பொசிசிவ் ஆகுறேன், ஜலஸ் ஆகுது. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ ஹனாவும் அப்படியே பாக்குறா. ஸோ 2 பேருக்கும் அங்கேயே லவ் செட் ஆயிடுது. ஸோ அப்படியே வந்து நாட்கள் போகுது. ஸோ 100th டே வந்து காட்டுறாங்க, இவங்க லவ்வோட 100th டே. ஸோ அப்போ எல்லாருமே வந்து மீட்டப் ஆறாங்க. ஸோ எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ அன்சர்ஜன் வரான். வந்த உடனே ஏன் எனக்கு கால் பண்ணல, நம்ம டச்ல இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான் உரிமையோட. ஸோ ஹீரோயின் பார்த்துட்டு ஏன் நீ கால் பண்ணிருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. இல்லை உன் நம்பர் என்கிட்ட இல்லை அப்படின்னு ஹீரோ சொன்ன உடனே ஹீரோயின் வந்து சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. ஸோ பார்த்தா வந்து என்னமோ போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கான் பீனட் ஹேட்டர் அப்படின்ற மாதிரி. ஸோ ஹீரோயின் பார்த்துட்டு அந்த கதையிலேருந்து நீ இன்னும் வெளில வரலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ உடனே ஹீரோ ஃபோன் எடுத்துட்டு ஹாய் ஹலோ நீயா எனக்கு அதிசயமா கால் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் சீன் போட்டுட்டு இருக்காரு. ஸோ ஹீரோயினும் பார்க்குறாங்க. ஸோ எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. உடனே வந்து ஹனா வந்து நான் இந்த கேமை இங்கேயே எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து வைக்கிறாங்க. ஸோ எல்லாரும் அந்த கேமை விளையாடிட்டு இருக்காங்க.
பார்த்தா லாஸ்ட்டில் காட்டுறாங்க அன்சோஜன் வந்து அதை திருப்பி பார்க்குறான். ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள் லவ்வை வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்கு நான் விட்டு கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படியே அன்சோஜன் நினச்சி பார்க்குறான். அன்றைக்கி மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது இவன் அப்படியே பின்னாடி ஓடி போய் இவங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்கிறான். எக்ஸை வந்து திரும்பி பார்த்துட்டு என்ன அப்படின்னு கேட்குறா. இல்லை நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா அவன் அங்கேயே தான் நின்றுட்டுருக்கான். இதை அப்படியே இமேஜின் பண்ணியிருக்கான். ஆக்சுவலி இவனுக்கும் லவ் இருந்திருக்கும் அந்த பொண்ணு மேலே. ஆனால் ஹீரோ லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே விட்டு கொடுத்துட்ருப்பான். ஸோ இதோட இந்த சீரீஸ் இங்கேயே முடியுது. மேபி இது சீசன் 1 அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சீசன் 2 அவங்க அப்லோட் பண்ணால் கண்டிப்பாக வந்து நான் போடுறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதுலேருந்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் இந்த சீரீஸ்லேருந்து. ஜஸ்ட் இது வந்து லவ் அப்படின்னு பார்த்தா லவ், ஒரு பிரேக்கப் ஸ்டோரின்னு பார்த்தா ஒரு பிரேக்கப் ஸ்டோரி. அண்ட் இதில் வந்து அழகாகவே காமிச்சிருப்பாங்க. ஒருத்தவங்க மேலே தப்பே இல்லைனாலும் வந்து சில விஷயங்கள் வந்து தப்பு இருக்குது அப்படின்னு நினைக்க வச்சிரும். ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த சீரீஸில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா வந்து ஒருத்தவங்க லைஃப் எப்பெல்லாம் மாறலாம் அப்படின்றது வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது. ஏன்னா ஒருத்தவங்களோட ஃப்ரெண்ட்ஸை வச்சு தான் வந்து அவன் யார் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப வேற லெவல். ரொம்ப கலாச்சாரம் வந்து அவங்க விட்டே கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இந்த சீரீஸ்லேயும் இருந்தாங்க. ஸோ லவ்வா ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து டிசைட் பண்ண முடியாமல் வந்து தவிச்சிட்டு இருக்காங்க இப்போல்லாம். ஸோ லவ் அப்படின்றத விட ஃப்ரெண்ட்ஷிப் தான் வந்து கடைசி வரைக்கும் வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா லவ்லாம் இப்போல்லாம் எங்கெங்க ஒரு மாதம் கூட நிற்க மாட்டேங்குது, அப்படியே புட்டிட்டு போயிடுது. ஸோ அதனால் எதுக்கு லவ் பண்ணிக்கிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருந்தோமா சந்தோஷமாக இருந்தோமா, இந்த பிரேக்கப்புன்ற ஒரு கர்மம் வராது. சந்தோஷமாக ஹாப்பியாக கடைசி வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கலாம். ஸோ ஐ ஹோப் இந்த சீரீஸில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி பிரேக்கப் ஆனால் எவ்வளோ கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், எல்லாரும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. மொக்க போட்டதுக்கு சாரி, பாய்.